மாலை மங்கும் நேரம் மழைத்துளிகள் மண்ணை முத்தமிட, தென்றல் நம்மை தொட்டுவிட, மனமகிழ்வோடு இவ்விழா மகிழ்விலே கலந்து மூவொரு இறைவனுக்கு நன்றி கூறி விழா எடுத்து மகிழும் அன்பு நிறை திருத்துவபுரம் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை இங்கு இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். யதார்த்தமான விதத்திலே அருமையான விதத்தில் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கும் நம்முடைய சிந்தனைகளை ஆழப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு தலைப்பை எடுத்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஈகையில் சிறந்து இறைமையை பிரதிபலித்திட என்ற தலைப்பை எடுத்து சிந்திக்கின்ற வேளையிலே, முதலிலே நான் ஈகை குணத்தோடு இந்த மண்ணுலகத்திலே வாழுகின்ற இந்த தருணத்திலே நான் இருக்கின்றேனா? இந்த ஈகை குணத்தை என்னுடைய வாழ்விலே நான் நிறைவாக கொள்கின்றேன் என்று சொன்னால், நான் இறைவனையே நான் இந்த மண்ணுலகத்திலே பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை நாம் இன்றைய தினத்திலே சிந்தித்து பார்க்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஈகை என்றால் என்ன? அதனுடைய பொருள் முன்னுரையிலே அழகாக எடுத்து கூறினார்கள். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே எவ்விதமான எதிர்பார்ப்புமின்றி மற்றவருக்கு பயன்படும் வகையிலே ஒரு செயலை செய்வதாக அமைகிறது. இந்த செயல் எப்பொழுது அர்த்தமாகி விடுகிறது என்று பார்க்கின்ற வேளையிலே, வறியவருக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலைகளை பெறுகின்ற வேளையிலும், உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நேரத்திலும், இன்னும் ஏழைகளுக்கு ஆடை கொடுத்து உதவக்கூடிய நேரத்திலும், இந்த ஈகை குணத்தை நாம் பெறுவதற்கான மனநிலைகளை உருவாக்கி கொள்கின்ற வேளையிலும், நாம் இந்த ஈகை குணத்தை இறைமைக்கு ஒத்ததாக பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம் என்பதிலே எவ்வித ஐயமில்லை. எனவே தான் திருவள்ளுவர் திருக்குறளிலே இவ்வாறு நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார், வறியவருக்கென்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர்த்துடைத்து என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏதும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதுதான் ஈகை. எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி என்னிடம் இருக்கக்கூடியதை நான் பிறருக்கு கொடுத்து பிறருடைய உள்ளத்திற்கு உதவியாக, உறுதியாக, பிறருடைய வாழ்வை அலங்கரிக்கக்கூடிய விதத்திலே என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அது ஈகையாக இருக்கிறது. இது எதிர்பார்த்து கொடுப்பதல்ல, மீண்டுமாக கிடைக்கப்பெற என்ற அந்த நிலையோடும் கொடுப்பதல்ல, இவை அனைத்தும் கடந்து கொடுப்பதாகவும் அமைகிறது. எனவே தான் ஔவையார் அழகாக சொல்லுகிறார், கரம் நீட்டுவோர் கண்ணீர் துடைத்தோர் என்று சொல்லி பாடுகிறார். ஒருவர் கரம் நீட்டி நம்ம இடத்திலே நிற்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலைகளை நாம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலைகளை நாம் உருவாக்கி கொள்கின்ற வேளையில்தான் அந்த மனநிலைகளிலிருந்து இறைமை பிரதிபலிக்க முடியும். அந்த மனநிலைகளை கடவுளுக்கு ஒத்ததான விதத்திலே அவருடைய குணாதிசயங்களை வாழுகின்ற வேளையிலும் நாம் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாகவும் மாறுவோம் என்பதை இன்றைய நாளிலே நாம் ஆழமான விதத்திலே சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்வு ஒரு யாத்திரை என்ற ஒரு புத்தகம்
திரு ராமபூர்த்தி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்திலே வந்த ஒரு உண்மை நிகழ்வு இது. ஒரு குடும்பத்திலே ஒரு தாய், மனைவி, பிள்ளைகள் இல்லை. மகிழ்வோடு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்ப தலைவருக்கு உடல் சோர்வு ஏற்படுகிறது. மருத்துவமனைக்கு செல்கின்றார். அங்கு மருத்துவர்கள் இவரை பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கின்றார்கள். ஒரு சில பரிசோதனைகள் கடந்த பிறகு இவருடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளும் எலும்புகளும் பலவீனமாக மாறிவிடுகிறது. மீண்டுமாக இன்னொரு மருத்துவமனையை நாடி செல்கின்றார். அங்கு சென்ற பிறகு அந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இதயம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, எனவே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அது இந்த நாட்டில் நடைபெற அதை செய்ய முடியாது. எனவே வெளிநாட்டிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே இந்த அறுவை சிகிச்சையை செய்யலாம் என்று இந்த கணவருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். நாட்கள் செல்கிறது. நம்ம ஊர்லேயே மருத்துவ செலவிற்கு அதிகமான தொகைகள், வெளிநாட்டிற்கு எப்படி செல்வது என்று நினைக்கின்றார். மீண்டுமாக பல பேருடைய முயற்சியினால் வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு மருத்துவருடைய அறிவுரைகளை பெற்று மீண்டுமாக அவர் ஊர் திரும்புகின்றார். அவருடைய இதயத்திற்கு அறுவை சிகிச்சை நாள் நேரம் குறித்தாயிற்று. அந்த வேளையிலே அவர் மீண்டுமாக மருத்துவரை சந்தித்து அறுவை சிகிச்சைக்காக தன்னை தயாரித்து கொள்ளக்கூடிய அந்த தருணத்திலே ஒரு முறை அவர் மார்க்கெட்டுக்காக செல்கின்றார். செல்கின்ற வேளையிலே அந்த சந்தையின் அருகிலே ஒரு இறைச்சி கடை இருக்கிறது. அந்த இறைச்சி கடை நின்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னொரு முதியவர், அவருடைய பெயர் ரிஸ்கன் என்று சொல்லக்கூடிய அந்த முதியவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். இறைச்சி வெட்டக்கூடியவர் ஒவ்வொரு அந்த கால்நடைகளையும் வெட்டி போடுகின்ற வேளையிலே அதனுடைய எலும்புகளை இவர் இந்த ரிஸ்கன் என்று சொல்லக்கூடிய முதியவர் அதை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இவர் சற்று பார்த்து கொண்டே இருக்கின்றார். என்ன செய்கிறார் அந்த முதியவர்? அனைத்தையும் எடுத்துவிட்டு இவர் வீட்டிற்கு செல்கின்ற வேளையிலே அந்த முதியவரிடத்திலே சென்று இவர் கேட்கின்றார், ஏன் நீங்கள் இந்த கால்நடையில் இருக்கக்கூடிய இந்த எலும்புகளை எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்ட வேளையிலே, எனக்கு 2 மகள்கள் இருக்கின்றார்கள், எனக்கு மனைவி இல்லை, நான் முதிர்ந்த வயதில் இருக்கிறேன், வேலை செய்வதற்கும் என்னுடைய உடல்கள் ஒத்துழைக்கவில்லை, உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே என்னுடைய 2 மகள்களும் பசியோடு வீட்டிலே எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். எனவே நான் உழைக்க முடியாது. எனவே இந்த இறைச்சி கடையிலிருந்து அவர் வெட்டி போடக்கூடிய இந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு நான் வீட்டிற்கு செல்கின்ற வேளையிலே இந்த எலும்புகள் என்னுடைய மகளுடைய பசியை போக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் கடந்த நாட்களிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து மதியம் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று சொல்லி இந்த பெரியவரிடத்தில் எடுத்து சொல்கிறார். தானும் பலவீனப்பட்டிருக்கிறேன், மருத்துவ செலவிற்காக வைத்திருக்கக்கூடிய பணங்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த ரிஸ்கன் என்று சொல்லக்கூடிய முதியவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கிறது. எப்படி நான் உதவி செய்து விடுவேன்? அப்படி உதவி செய்தேன் என்று சொன்னால் நான் எப்படி என்னுடைய மருத்துவரை சந்தித்து என்னுடைய அறுவை சிகிச்சைக்காக நான் என்னையே தயாரிப்பேன் என்ற கேள்வியும் இவருடைய இதயத்தை முள் தைத்தால் போல தைத்து கொண்டிருக்கிறது. முடிவெடுக்க முடியவில்லை. நான் என்னை இழந்தாலும் பரவாயில்லை, நான் இழந்தால் என்னுடைய மனைவி மட்டுமே,
அவரை பார்த்து கொள்வார். ஆனால் இந்த முதியவர் அவரை இழந்து விட்டார் என்று சொன்னால் 2 மகள்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எதிர்கால கனவை இந்த நபர் மனதிலே கொண்டு அறுவை சிகிச்சைக்காக வைத்திருக்கின்ற அனைத்து பணத்தையும் கொண்டு அந்த ரிஸ்கன் என்று சொல்லக்கூடிய முதியவரிடத்திலே கொடுத்துவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு வருகின்றார். ஒரு சில நாட்களிலே இந்த மகன் இறந்து விடுகிறார். அதோடு அந்த நிகழ்வு முடிந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். தன்னிடம் இருப்பதை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி தனக்கு பற்றாக்குறை இருக்கிறது என்று அறிந்தும் கூட பிறர் வாழ்வு பெற வேண்டும், பிறருடைய வாழ்வு நலம் பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை பொருட்படுத்தாது தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்து பிறருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கண்டாரே, அதுதான் இறைமை, அதுதான் இறைவனுடைய பண்பு. தன்னை தியாகம் செய்து பிறருடைய வாழ்வுக்கு ஒளியேற்றக்கூடிய ஒரு வாழ்வை இந்த மகன் வாழ்ந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டானதாக அமைகிறது என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. இதே போன்று வரலாற்றிலே பல்வேறு நிகழ்வுகளை, அதுவும் உண்மையான நிகழ்வுகளை நாம் நிச்சயமாக வாசித்திருக்க கூடும், அனுபவித்திருக்க கூடும். வியட்நாமிலே போர் நடந்தது. அந்த போர் நடந்த வேளையிலே பல்வேறு மக்கள் போர்க்களத்திலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே பள்ளிக்கூட படிக்கக்கூடிய ஒரு சிறுவன், ஒரு சிறுமிக்கு தன்னுடைய உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தத்தினால் இரத்தத்தை இழந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே இந்த எந்த ஒரு நிலையும் தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை, ஒரு சிறுவன் அந்த சிறுமிக்கு இரத்தம் கொடுக்கிறேன் என்று சொல்லி முன்வந்து மருத்துவமனைக்கு சென்று இரத்தத்தை எடுக்கின்ற வேளையிலே என்னுடைய உயிர் சென்று விடுமோ என்ற அச்சத்திலே கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்றார். உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலை அந்த சிறுவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நான் உதவி செய்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்வு அழிந்து விடுமோ என்று அந்த இறுதி தருணத்திலே நினைக்கின்றான். தன்னுடைய சிறு உதவியினால் அந்த சிறுமி உயிர் பிழைக்கின்றார். வியட்நாம் நகரிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஏன் நம்முடைய நாட்டிலே திருச்சூர் மறை மாவட்டத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஒரு அருட்தந்தை டேவிஸ் சேர்மன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு இந்து சகோதரனுடைய வாழ்வுக்கு ஒளியேற்றி வைத்தார். சிறுநீரகம் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இவரே தானாக முன்வந்து அந்த சகோதரனுக்கு சிறுநீரகத்தை கொடுத்து அவருடைய வாழ்வை காத்து கொண்டார். ஏன் ஆங்காங்கே நாம் நிகழ்வுகளை சொல்ல வேண்டும். நம்முடைய மறை மாவட்டத்திலும் கூட ஒரு சில அருள் பணியாளர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தை பிறருடைய வாழ்வுக்கு ஒளியாக, பிறருடைய வாழ்விலே நல்ல ஒரு வாழ்வை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இத்தகைய மனிதர்கள் எல்லாம் இன்று மண்ணுலகத்திலே மாமனிதர்களாக போற்றுவதற்கு, பெருமைப்படுத்தப்படுவதற்கும் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏனெனில் தங்களை வருத்தி தங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து நிலையிலும் தான் ஒரு பற்றாக்குறையாக இருந்தாலும் கூட பிறர் வாழ்வு பெற வேண்டும், பிறருடைய வாழ்வுக்கு அவர்கள் அனைத்து விதமான அருளாசிரையும் அனைத்து விதமான செல்வங்களையும் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே பலவிதமான உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அவர்கள் செய்கின்றார்கள். இதுதான் இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும். இதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அங்கு வரக்கூடிய ஏழை கைம்பெண்ணை கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கு பலவிதமான மக்கள் வரிசையாக வந்து காணிக்கை போட்டுக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்வர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து போடுகிறார்கள். ஆனால் இந்த ஏழை கைம்பெண்ணோ தன்னிடத்தில் எதுவும் இல்லை, இந்த 2 செப்பு காசுகள் மட்டுமே இருக்கிறது என்றாலும் கூட என்னிடம் இருப்பதை நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எனக்கு நிறைவாக
கொடுப்பார் என்ற நம்பிக்கை உணர்வோடு தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அவர் அந்த காணிக்கை பட்டியலை செலுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, தனக்கு பற்றாக்குறை வரும் என்று தெரிந்தும் கூட தன்னிடம் இருப்பதை அவர் கொடுத்தாரே, அதுதான் கிறிஸ்துனுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக, இறைமையை பிரதிபலிக்கக்கூடிய அந்த பெண்மணியாக அந்த ஏழை பெண்மணி இருந்தார். எனவே தான் அனைத்திலும் சிறந்தவராக முதன்மையான இடத்தை இந்த ஏழை கைம்பெண் பெற்றிருக்கிறார் என்று கிறிஸ்து அவர் எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். எனவே தான் ஒரு கவிஞர் சொல்லுவார், இருப்பதை இல்லாதவர்க்கும் ஏற்பதை எல்லோருக்கும் வழங்கக்கூடியவர்கள் இறைமையை இந்த மண்ணுலகத்திலே பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த கவிஞர் அழகான விதத்திலே நமக்கு எடுத்துச் சொல்லுவார். விவிலியத்திலே பார்க்கின்றோம், தொடக்க புத்தகத்திலிருந்து நாம் பார்க்கின்ற வேளையிலே விவிலிய கதாபாத்திரங்கள் ஏராளமானவோர் அவர்களுடைய வாழ்வை பிறருக்கு எடுத்துக்காட்டானதாக, அவர்களுடைய வாழ்விலே இறைவனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களிடம் இருந்த அனைத்து விதமான எண்ணங்களையும் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் கடவுளுக்கு உரித்தான முறையிலே மாற்றியமைத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆமோஸ் இறைவாக்கினரை குறித்து நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருப்போம். சுமை தாங்குகக்கூடியவர் என்ற பொருளை பெற்ற ஆமோஸ் ஏழைகளுடைய வாழ்வை கவனத்திலே கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக தன்னுடைய வாழ்வை துறக்கின்றார். ஆண்டவரிடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை தன்வயப்படுத்தி கொண்டு அந்த மக்கள் எதற்காக துன்பப்படுகிறார்கள், எதற்காக இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதை அறிந்து உணர்ந்து அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கான நற்செயல்களை புரிந்து ஆண்டவருடைய திருவுள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடியவராக தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார். எனவே தான் அனைத்து மக்களுடைய துன்பங்களையும் அனைத்து மக்களுடைய வேதனைகளையும் அனைத்து மக்களுடைய சவால்களையும் தன்மையப்படுத்தி கொண்டு அவர் வாழ்ந்ததனால் அவர் இறைமையை அந்த மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய மகனாக தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். எலியா ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து கிழக்கு நோக்கி பயணப்படுகின்றார். அங்கு சாரிபாத் என்று சொல்லக்கூடிய பெண்ணிடத்திலே எண்ணெய், மாவு போன்ற பொருட்கள் இருக்கிறது. ஆனால் இதிலே பற்றாக்குறை வருமோ என்ற எண்ணமும் ஏக்கமும் அவரிடத்திலே இருக்கிறது. எலியா பசியோடு இருக்கிறார். அவர் கேட்கின்றார், எப்படி? ஆனாலும் சாரிபாத் கைம்பெண் முதலிலே தயக்கம் கொள்கின்றார். ஆனால் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்தவர் என்பதை அறிந்து உணர்ந்து அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக என்னிடத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த அந்த பெண் மீண்டுமாக அந்த இடத்திற்கு சென்று பார்க்கின்ற வேளையிலே அனைத்தும் பலுகி பெருகியதாக இருந்தது. தானும் தன்னுடைய மகனும் இன்னும் பல மாதங்கள் உணவருந்தக்கூடிய நிலைக்கு அவருடைய அந்த பொருட்கள் ஆனது நிரம்ப கிடைக்க பெற்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒருவர் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி கொடுக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக அமைகிறது என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. எனவே தான் இன்றைய நாள் இரண்டாவது வாசகத்திலும் வாசிக்க கேட்டோம், குறைவாக விதைக்கக்கூடியவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைய விதைக்கக்கூடியவர்கள் நிறைவாக அறுவடை செய்வார்கள். ஏனெனில் கடவுளுடைய திருமுன்னிலையிலே முகமலர்ச்சியோடு எவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கொடுக்கின்றாரோ அவர் கடவுளுடைய அன்புக்குரியவர், கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல செயல்களாக இருக்கலாம், அதை பிறருக்கு மனம் வந்து கொடுக்கின்ற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற வேளையிலே திருஅவையிலே வாழ்ந்த புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றி ஈகையில் சிறந்து இறைமையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள் என்பதும்
வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக பார்க்கின்றோம், அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை பார்க்கின்றோம். ஈகையிலே சிறந்த ஒரு பெண்மணியாக, எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார். இறைவனுடைய நற்செய்தியினுடைய விழுமியங்களை இந்த மண்ணுலகத்திலே பரப்புவதற்காக ஏழை எளிய மக்களை, அவர்களுடைய கண்ணீரை துடைத்து, சாலையில் கிடந்த மக்களை தன்னுடைய மடியிலே வைத்து தாலாட்டு பாடி அனைத்து மக்களுக்குமே ஆறுதலாக இருந்து தன்னுடைய வாழ்வை அவர்களுக்காக அர்ப்பணித்தாரே, அவருடைய வாழ்வு இறைமையை பிரதிபலித்த ஒரு வாழ்வாக இருந்தது. அனைத்தையும் எல்லாரையும் அரவணைத்து அவர் முன்னெடுத்த பணிகள் அனைத்துமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அமைந்திருந்தது. எனவே என்னுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால் கடவுளை நீங்கள் அன்பு செய்கிறீர்கள், கடவுளை நீங்கள் இந்த மண்ணுலகத்திலே பிரதிபலிக்கிறீர்கள் என்ற அந்த நிலையிலும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முன்னெடுத்தார். அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது நிலையிலே பார்க்கின்றோம், புனிதரான ஆஸ்கர் ரமாரோ என்பவர் தான் வாழ்ந்த அந்த பகுதியிலே பல்வேறு மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்து அந்த மக்கள் துன்புறுத்தப்படுகின்ற வேளையிலே, கிறிஸ்துவினுடைய பேராலே அடிமையாக்கப்பட்டு ஒடுக்கப்படக்கூடிய வேளையிலே அவர் ஓரமாக செல்லவில்லை. மாறாக ஆண்டவருடைய நற்செய்தியும் விழுமியமும் இவர் வழியாக வெளிப்பட வேண்டும், இந்த மக்கள் மீண்டும் மீண்டுமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்களை அரவணைத்து ஒரே நோக்கோடு செயல்படுத்துகின்றார். பொறாமை கொண்ட படை வீரர்கள் அவரை அழிப்பதற்காக திட்டமிட்டுகின்றார்கள். இறுதியிலே பலிபீடத்திலே சுடப்பட்டு கொல்லப்படுகின்றார். இறைவனுடைய திருவுள்ளத்தையும் இறைமையையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மகத்தான புனிதராக இந்த திருவவையிலே இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது பார்க்கின்றோம், புனித பீட்டர் தமையான், தொழு நோயாளர்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர். நம்முடைய குடும்பத்தில் யாராவுக்கு ஒரு சின்ன காயம் என்றாலோ, உடலிலே ஒரு தீக்காயம் பட்டால் என்றாலோ நாம் ஓடோடி ஒளிந்து விடுவோம். ஆனால் தொழுநோய் என்பது அந்த காலம் முதல் இன்று வரை ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையிலே, அப்படி தொழுநோயை பெறக்கூடிய மக்கள் சமூகத்திலிருந்தே விலக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே இருந்த மக்களை தேடி சொல்கின்றார், அந்த மக்களுக்காக பணியாற்றுகின்றார். அந்த மக்களுக்கு இறைவனுடைய அந்த திருவுள்ளத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனிதராக தன்னை உயர்த்தி கொண்டார். தொழு நோயாளர்களை கட்டி அரவணைக்கின்றார். எல்லோருமே விட்டு விட்டு ஓடி சென்ற இடத்திற்கு இவர் அந்த யாரை விட்டு ஓடி சென்றார்களோ அந்த மக்களுக்காக பணி செய்து எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு நிலையை அவர் மாற்றிக்கொள்கிற இறுதியிலே தொழுநோயாளர் பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்வை இழந்து விடுகிறார். இறைமையை அந்த மக்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மகனாக வாழ்ந்தார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி அந்த மக்களிடத்தில் அனுப்பப்படுகின்றார். அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்திற்காக முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த மக்களுடைய நிறைவாழ்வுக்காகவும் தன்னுடைய வாழ்விலே எல்லா விதமான மாற்றத்திற்காகவும் கிறிஸ்துனுடைய இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை அந்த மக்கள் மத்தியிலே பரப்பி அந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார். நம்முடைய மண்ணின் மறைசாட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இரண்டாவது பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித தேவ சகாயம், இவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வேளையிலே அரசவை எனக்குரியதாக மாற வேண்டும் என்று நினைத்து அரசரையும் மற்ற பணியாளர்களையும் அவர்களோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக இவர் உயர் பதவிகளிலே உயர் பொறுப்புகளிலே வந்திருக்க கூடும். ஆனால் அனைத்தையும் கடந்து கிறிஸ்துவனுடைய விழுமியங்களை இந்த மண்ணுலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக யோபுவினுடைய வாழ்க்கையை, அதுவும் துன்புறக்கூடிய வாழ்க்கையை தன்மையப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை இந்த மண்ணுலகத்திலே பிரதிபலித்து சாதாரண மக்களையும் எடுத்துக்காட்டான ஒரு விதத்திலே இறைமையை பிரதிபலிக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு மறை சாட்சியாக தன்னுடைய உயிரை நீத்தார் என்று சொன்னால் ஒரு சாதாரண பொது நிலையினர் இறைவனுடைய சாட்சியமாக இறைவனுடைய தன்மையை இறைவனுடைய மதிப்பீடுகளை இந்த மண்ணுலகத்திலே பிரதிபலித்தார் என்று சொன்னால் இவரை போன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்களும் நானும் இந்த மண்ணுலகத்திலே வாழ வேண்டும் என்று நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே,
யதார்த்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட புனிதர்கள், இப்படிப்பட்ட விவிலிய கதாபாத்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய யதார்த்தமான உண்மைகள் என்ன? நாம் எப்படி இந்த ஈகையிலே சிறந்து இறைமையை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும்? 3 நிலைகளிலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். ஒன்று, கருணையில் கரங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கருணையின் கரங்களை நாம் நீட்ட வேண்டும். கருணை என்பது ஆழமான மனதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பண்பு. இது எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி வெளிப்படக்கூடியது. இந்த கருணை உள்ளத்தை நாம் பெற்று இந்த கருணை உள்ளத்தின் அடிப்படையிலே நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நம்முடைய கண்களுக்கு படக்கூடிய ஒவ்வொரு துன்புற்றிருக்கக்கூடிய மக்களை நாம் கருணை கண் பார்த்து அவர்களுக்கு நம்முடைய கரங்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இதுதான் முதல் நிலையாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற வேளையிலே ஈடுபாட்டோடு ஒன்றித்து வருவது. நாம் தனிமையிலே நின்று நிச்சயமாக பணிகளை செய்ய முடியாது. இணைந்து வருவதால் மட்டுமே நற்பணிகளை அனைவருக்கும் எடுத்துக்காட்டான முறையிலே அதை கொண்டு செல்ல முடியும். ஈடுபாட்டோடு அதை ஒருங்கிணைக்க முடியும். எனவே நாம் செய்யக்கூடிய பணியிலும் நாம் செய்யக்கூடிய செயலிலும் நாம் பிறரோடு இணைந்து ஈடுபாட்டோடு செய்கின்ற வேளையிலே அந்த வாழ்வு நிச்சயமாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக மாறிவிடுகிறது. இந்த ஈடுபாட்டோடு உழைக்கக்கூடியவர்கள் தன்னிலை மறந்து ஈகையை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக, இந்த ஈகை மனநிலையை பெற்று பிறரையும் வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வார்கள். எனவே ஈடுபாட்டோடு கூடிய ஒன்றித்த உறவு என்பது, ஒன்றித்து வாழ்தல் என்பது அடிப்படையாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற வேளையிலே இந்த 2 நிலைகளும் அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கை என்னும் நம்புகோல் நம்முடைய வாழ்விலே அடிப்படையாக இருக்க வேண்டும். முதலிலே இந்த நம்பிக்கை கடவுளிடத்திலே இருக்க வேண்டும். நான் கடவுளிடத்திலே அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையிலிருந்து பிறப்பெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலும் சக்தியும் என்னை எல்லா விதமான பணிகளையும் செய்வதற்கு தூண்டக்கூடியதாக இருக்கும். எனவே தான் ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், நம்பிக்கை என்பது மனித வாழ்வின் அடிப்படை, நம்பிக்கை என்பது மனித வாழ்வினுடைய நம்புகோல். எனவே நம்பிக்கை தான் அனைவருடைய வாழ்விலே மையமாக அமைகிறது. இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையிலே இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை அடிப்படையாக அடித்தளமாக கொண்டு அமைய வேண்டும். இந்த கிறிஸ்துவை நாம் அடித்தளமாக கொண்டு அமைகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு எல்லா விதமான இறை ஆசிரியையும் எல்லா விதமான இறையாண்மையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. இவ்வாறு 3 நிலைகள்: கருணை கரங்கள், இரண்டாவது ஈடுபாட்டோடு ஒன்றிணைந்து வாழ்வது, மூன்றாவது நம்பிக்கை என்னும் நம்புகோல். இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி வாழ்கின்ற வேளையிலே நிச்சயமாக நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் நம்மால் இயன்ற ஈகை மனதை நாம் வெளிப்படுத்தி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இறைமையை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல பண்பு நலன்களையும், ஈகையிலே இறைமையை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம்? ஈகையிலே சிறந்து இறைமையை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கு இறைவன் எல்லா விதமான அருள் ஆசிரியையும் மன உறுதியையும் மேன்மையான செயல்களை நமக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். அன்னை